கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். ஈசா என்பதே மர்மம் நிறைந்த ஒரு இடமாவே இருக்கிறது. யோகாவில் தீட்சியை போன்ற பல்வேறு சம்பவங்களை ஏற்கனவே வைரலாகி கொண்டிருந்தது. அங்கே சுடுகாடு இருப்பதாக கூட பல்வேறு கேள்விக்குள்ள இருந்து கொண்டிருந்துச்சு. ஈசா தரப்புல மறுத்திருந்தாலும் தற்போதும் அது மாதிரியான சம்பவங்கள்லாம் எழுற மாதிரியான ஒரு கருத்து கூட வருது. தொடர்ந்து ஈசா மட்டும் சர்ச்சையாக எப்படி சார் பார்க்குறீங்க? ஈசா மையம் என்பது நான் பலமுறை பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் அது அமைந்தது ஒரு தேவையற்ற தவறான கலாச்சாரத்தை. ஈசா மையம் என்பது அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஏதோ ஒரு மையம்ன்றான், தியான மையம்ன்றான். ஆனால் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய மையமாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டை சிதைக்கக்கூடிய மையமாக தான் ஈசா மையத்தை நான் பார்க்குறேன். ஆனால் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்திய அரசியலையே அந்த ஈசா மையத்தை சேர்ந்த அவர் யாரு, சத்குரு இவர் அவரை தேடி இந்திய அரசியல் அதிகார மையமே அங்கே காலில் விழுந்து கிடக்கு. அதுவும் அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு போதை வஸ்துக்கள் அடித்தது மாதிரி ஆணும் பொண்ணும் பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடக்கிற கிளப் டான்ஸ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கலாச்சாரம்ன்றான், இதுக்கு ஒரு தியான மையம்ன்றான். அங்கே தான் அரசியல் அதிகார மையங்கள் எல்லாம் குவிகின்றார்கள். இது நம்முடைய பெரியார் மண்ணிற்கு, திராவிட மண்ணிற்கு, தமிழ் பண்பாட்டிற்கு உகந்த மையம் அல்ல ஈசா மையம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கடுமையாக அதை ஈசா மையத்தை, சட்டவிரோதங்களை, அத்துமீறல்களை, சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புகள் குறித்து தெளிவான பேட்டிகளை அளித்து வந்தார். அதிகார மையம் எங்கேயும் புகுந்து விடும் என்பதற்கு உதாரணம் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சரிலிருந்து பதவி இறக்கத்துக்கு காரணமே அதிகார மையத்தை மோதினார். இந்து கார்ப்பரேட் முதலாளி ஜத்குரு இவர்களெல்லாம் இந்து கார்ப்பரேட் முதலாளித்துவவாதிகள். அந்த அதிகார மையத்தை எதிர்த்து யார் மோதினாலும் அவர்கள் மண்டை உடையும் சுக்குநூறாக உடைவார்கள் என்பதுதான் தொடர்ந்து ஜத்குரு நிரூபிச்சுட்டு வர்றாரு. ஆனால் எங்களை போன்ற பெரியாருடைய சிந்தனையாளர்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி எந்த எதிர்ப்பையும் சந்திக்கக்கூடிய திராணியோடு பேசுறான். அங்க திடீரென்று மையத்திலிருந்து பெண்கள் வெளியே ஓடியாராங்க, நள்ளிரவுல வெளியே வர்றாங்க, பின்னாடி விரட்டுறாங்க. இதான் தியான மையமா? உள்ளேயே சுடுகாடு இருக்குன்னு சொல்றோம். யானை வரக்கூடிய வழித்தடத்தை எல்லாம், வனவிலங்குடைய சரணாலயத்தை எல்லாம் இதை தியான மையம் என்ற பெயரில் அளித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். புதுசா தாவேகா வந்திருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். திமுக, அண்ணா திமுக ஊழல் பெருவழிகள் அவங்கெல்லாம் ஆட்சியில் எந்த நடவடிக்கை எடுக்கலன்றாரு. இப்ப இவர் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஊழலற்ற தலைவனா வந்திருக்காருல்ல, எடுங்க. இப்ப நீங்க வந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குது? தொடர்ச்சியா கடந்த 2 ஆட்சியிலுமே அதிகார மையத்தோடு தொடர்பு கொண்ட அமைச்சர்கள் 2 கட்சியிலுமே இருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சே போவார் வேலுமணி. அங்கதான் இந்த கூட்டணியே உருவானது. இங்கேயும் திமுக தெரியாம போய் உட்காருவாங்க. இதெல்லாம் களை எடுக்கணும். மறுவாய்வு பண்ற திமுக ஈசா மையத்துக்கு போற அந்த யாருன்னு கேட்கணும். அதனால ஈசா மையம் என்பது பாஜக RSS உடைய அது ஒரு புகலிடம். பண பரிமாற்றம், ஹவாலா பண பரிமாற்றம், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த விதமான விசா இல்லாமல், தடை இல்லாமல் வந்து செல்லக்கூடிய ஒரு மையமாக அதை வைத்திருக்கிறார்கள்.
இப்ப 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், கடந்த வாரம் விழுப்புரத்தை சேர்ந்த கார்த்திக் என்ற ஈசா மைய ஊழியர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே தவிர என்ன பெரிய விசாரணை நடந்திருக்கு? அதிமுக திமுக சரியில்லை, நாங்க மாற்றத்தை உருவாக்குறோம்னு சொல்ற தாவேக ஆட்சியிலும் இதான் நிலவரம். பழைய முந்த புதிய கல்லு. தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்களாக்கா, இப்ப ஜூன் 22ஆம் தேதி நெல்லை மாவட்டம் மடத்துப்பட்டி சேர்ந்த மலர்விழி, இந்த அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி கணவரை விட்டு பிரிஞ்சு போய் தனது பணியை ராஜினாமா செஞ்சுட்டு போராளும் கூட அப்படித்தான் கவர்மெண்ட் ஊழியரை வேலை பார்க்கறது, ஒருத்தர்லாம் அப்படிதான் பண்ணாரு. அந்த அம்மாவும் கவர்மெண்ட் ஊழியர் மனைவிய 2 மகளை கொண்டு போய் விட்டுட்டார். பணத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து இந்த பொருளையும் கொடுத்துட்டார். கடைசிக்கு மொட்டை அடிச்சு அந்த 2 பிள்ளைகளையும் பிரெயின் வாஷ் பண்ணி தாய் தகப்ப 2 பேருமே அந்த பிள்ளைகளை அந்த மையத்திலிருந்து கூப்பிடும்போது வர முடியல, வரமாட்டேன்னுச்சு. அது மாதிரி தான் அந்த மலர்விழின்ற அம்மா திருநெல்வேலியை சேர்ந்தவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உள்ள போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நேற்றைக்கு 22ஆம் தேதி நீண்ட நேரமாக கழிவறையை விட்டு அவர் வராதால் சந்தேகம் அடைந்த தூய்மை பணியாளர்கள் கதவை திறந்து பார்த்த போது அவர் மயங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. ஆலாந்துறை போலீசார் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் குழு நடத்திய சோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குளிர்பானத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து குடிந்து அவர் தற்கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. யாரும் வேணான்னு தானே போனாங்க. ஈசா மையம் என்பது அமைதியான மையம், தியான மையம். இங்க எந்த டார்ச்சரும் இருக்காது, பெண்ணினத்திற்கான பாதுகாப்பு இருக்கும் தானே அங்க போறாங்க. அங்கேயே நள்ளிரவுல பெண்ணு அலறிடிச்சு வெளியே வர்றாங்க, விரட்டிட்டு வர்றா. யார் உள்ள இருந்து ஈசா மையத்துக்கு வந்து பெண்ணை விரட்டிட்டு வர்றா? அந்த பெண் எதுக்கு ஈசா மையம் பாதுகாப்பு மையமா இருந்தா, தியான மையமா இருந்தா, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மையமா இருந்தா, ஏன் அந்த மையத்திலிருந்து பெண்ணு நள்ளிரவுல வெளியே வரணும்? விரட்டி கிணறுல போய் விவசாய கிணத்துல போய் விழுகணும். இப்ப இந்த பெண்ணுக்கு குளிர்பானத்துல பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்துட்டா சொல்றேன். கடந்த வாரம் விழுப்புரத்தை சேர்ந்த கார்த்திக் என்ற ஈசா மையத்தில் பணியாற்றி வந்த கார்த்திக் தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஈசா மையத்தில். இது யாருக்கு முடிவெடுக்கிறது? இது தொடர்பாக ஈசா மையத்தில் இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களை விசாரிச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்கான்னு தெரியல. சந்தேகத்துக்குரிய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2023 ஈசா மையத்தை தங்கி பணியாற்றி வந்த கணேஷ் என்பவர் மர்மமான முறையில் காணாமல் போனார். அவரது தாய் கொடுத்த ஆட்கொணர்வு மனு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. 2022ஆம் ஆண்டு திருப்பூரை சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண் ஈசா மையத்துக்கு பயிற்சிக்கு வந்த நிலையில் மர்மமான முறையில், ஏண்டா ஈசா மையத்துக்கு போற பெண்ணு ஆணும் காணாம போற, மர்மமான முறையில் இறக்குறேன். அப்ப அங்க என்ன நடக்குது? உள்ள எதுக்கு சுடுகாடு? உள்ள நடத்துறது தியானமா? இந்த மர்ம மரணங்களுக்கெல்லாம் ஈசா மையத்தை நடத்துகின்ற ஜத்குரு என்ன பதில்? இதை கேட்க ஆள் இல்லையா? ஜனநாயக நாட்டில் பிரதமர் அங்க வந்துட்டு போறாரு, ஜனாதிபதி வந்துட்டு போறாங்க, ஒன்றிய அமைச்சர்லாம் வந்துட்டு போறாங்க. ஆனா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஆன்மீக தேடலோடு வாழ்வதார நம்பிக்கையோடு ஈசா மையத்தினுடைய மனிதர்களின் உயிரற்ற உடல்கள் மட்டுமே வெளியே வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மையத்துடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அதிகார மையத்தோட தொடர்ந்து தொடர்பு இருக்கிறாரு. அவரை தேடி வர்றாங்க. நிறைய முறைகேடு நடக்கிறது, சட்ட அத்துமீறல் நடக்கிறது, அங்கே கற்பழிப்புகள் நடப்பதாக சந்தேகிக்கிறோம். அதனால தாவேக அரசாவது நடவடிக்கை எடுங்க. அங்க அத்துமீறி உள்ள கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. வன சட்டத்திற்கு மீறியே, ஒன்றிய அரசு நிறைவேற்றிய வன சட்டங்களுக்கு மீறியே உள்ள வன இடங்களை ஆக்கிரமித்து அத்துமீறி கிரிமினல் டெஸ்பாஸ் பண்ணி இந்த ஜக்கி வாசுதேவ் இந்த ஈசா மையத்தை பிண குவியல்களை உருவாக்குவது தேவைதானா? ஈசா மையத்தை இழுத்து மூட வேண்டும். ஈசா மையம் தொடர்ந்து இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை, அவர்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை,
தியானம் என்ற போர்வையில், ஈசா மையம் என்ற போர்வையில் சர்வதேச கடத்தல் கும்பல், சர்வதேச போதை கும்பல் எல்லாத்துக்கும் அங்க தியான மையம் என்ற போர்வையில அத்துமீறல்கள் அனைத்து நடந்துகிட்டு இருக்கிறத தொடர்ந்து அரங்கேறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியான நடவடிக்கை எடுக்க பிரச்சனையா கிளப்புறீங்களா? இது ஒரு பிரச்சனை இல்ல, அங்க உள்ள பிரச்சனையாவே இருக்கு. அது ஒரு அமைதியான இடம்ன்ற இடத்துல அமளிக்காடாகுது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எஃப்ஐஆர் ஸ்டேஜோடு நிக்குது. எத்தனை வழக்கு அங்க ட்ரையல் கேஸ் வந்திருக்கு. அவர் எழுந்து விஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஆடியோ, கலெக்டர் இவங்களாம் என்ன பதில் பேச முடியும்? முடியாது. கீழ்நிலை ஊழியர்கள். பிரதமரே அங்க வர்றாரு, ஒன்றிய நிதியமைச்சர் வருகிறார், உள்துறை அமைச்சர் வருகிறார், உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார், அதிமுக திமுக கூட அதிகார மையங்கள் அங்க வர்றாங்க. அப்ப சாதாரண கடைநிலை ஒரு ஏட்டையா எப்படி எஃப்ஐஆர் போட்டு விசாரிப்பாரு? அங்க இந்திய ராணுவ முப்படை தளபதியா அங்க போறாங்க, அதை கையில வச்சக்கூடிய அமைச்சர் போறாரு. அதனால இந்த ஈசா மையத்துல என்ன அக்கிரமம் நடக்குது? அக்கிரமம் நடக்கிறதுக்காக இந்த ஈசா மையம் இருக்கா? அநியாயம் நடத்துறதுக்காக ஈசா மையத்தை அனுமதிக்கிறீங்களா? வெள்ளை அறிக்கை எல்லாத்துக்கும் தாவேக அரசு வெளியிடுது, நாங்க நிதியில வெளியிடுறோம், மின்சாரத்தில் வெளியிடுறோம் சொல்றீங்க. ஈசா மையத்துக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். ஈசா மைய கட்டடங்கள் மறுஆய்வு செய்ய வேண்டும். ஈசா மையத்துடைய அனைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை ஏவா விட்டு போனது மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போகணும். மடாதிபதி என்று சொன்னால் அவன் அதிகார வரம்புக்கு மேற்பட்டவரா? சட்டத்துக்கு மேற்பட்டவரா? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம். அதனால பெண்கள் அலறியடித்து ஓடி வருவது, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் விவசாய கிணறுகளில் மரணம் அடைவது, மர்மமான முறையில் கிச்சன்ல இருந்து கிடப்பது, மர்மமான முறையில் ஊரை விட்டு ஓடுவது, இந்த ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொண மனு பெண்டிங்ல இருக்கு, கணேசனுடைய தாயார் கொடுத்த மனு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு அக்கிரமமா நடக்குது. இதையெல்லாம் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களை போன்ற பெரியாரின் தொண்டர்கள், இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஈசா மையத்தை இழுத்து மூட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்ட களத்திற்கு எதிர்காலத்தில் தயாராகும் என்பதை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.